டோலர்களே, இந்த வீடியோ யாரோட மனதையும் புண்படுத்துறது நோக்கமில்ல பாத்துக்குங்க. அதையும் மீறி எந்த டோலரோடைய மனதாவது புண்பட்டா அதுக்கு கம்பெனி பொறுப்பில்ல. பேசும் வார்த்தைகள் நாளில் வாழ்க்கை தொட்டு தொட்டு போகும் பெண்கள். நோ யுவன்னா, என்னதான் ஆச்சு உனக்கு? நம்ம என்னதான் ஆச்சு? எனக்கு பழைய யுவன் வேணும். பழைய யுவன் வேணும் சார். பழைய யுவன் புரியல. பழைய யுவன் சார், பழைய யுவன். பழைய யுவன் ஓகே. பழைய யுவன் இதுக்கு பேர் ஜோக்கா? அதாவது என்னன்னாங்க, பழைய யுவன் எங்க ப்ரோ அப்படின்ற டாக் ரீசெண்டா சோஷியல் மீடியால அதிகமா இருந்தாலுமே கூட நம்ம தளபதியோட கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தப்போ அதாங்க இந்த விசில் போடு சாங் ரிலீஸ் ஆனப்போ இந்த டாக் பீக்ல இருந்ததுன்னு சொல்லலாம். எல்லாருமே யுவனை போட்டு அடிச்சுன்னு இருந்தானுங்க. எங்களுக்கு பழைய யுவன் தான் வேணும், எட்டியா பாட்டு இது, நோ ஃபயர் பத்தலனா. இது எந்த அளவு தூரம்னா, தலைவனே ஒரு கட்டத்துல டிப்ரெஷன் ஆகி இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டாப்ல. அப்புறம் வளம போல வந்து ஒரு சில தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக சீமோர் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டாப்ல. இப்போ அது வேற சமாச்சாரம், அதை விட்டுருவோம். பட் அன்னைக்கு யுவனை அடிச்சப்போ அந்த அடியை சரிபாதியா பிரிச்சு எடுத்துக்கிறதுக்காக நம்ம லிரிசிஸ்ட் மதன் கார்கி இருந்தாப்ல. ஏன்னா அந்த பாட்டோட மியூசிக் எவ்வளவு சுமாரா இருந்ததோ அதை விட சுமாரா அந்த பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் இருந்தது. பட் இன்னைக்கு, அதாவது இந்த வீடியோவை செஞ்சுக்கிட்டு இருக்க ஜூன் 22ஆம் தேதி அன்னைக்கு கோட் படத்தோட பர்த்டே கிளிம்ஸையும் அதோட செகண்ட் சிங்கிளையும் பார்த்துட்டு யுவன் அடிக்கும் பொழுது அந்த அடியை பிரிச்சு எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. என்னடா சொல்றா? சோ வணக்கம் டோலர்களே. எந்த ஒரு தளபதி படத்துக்குமே இல்லாத மாதிரி இந்த கோட் படத்துக்கு மட்டும் ஏன் எதுவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம, எந்த ஒரு ஹோப்புமே இல்லாம, ஒரு எதிர்பார்ப்பே இல்லாம இருக்குது? ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? அண்ட் எல்லாருமே கேட்கிற மாதிரி அந்த பழைய யுவன் தான் யாரு ப்ரோ, அவர் என்னத்தான் ஆனாரு அப்படின்றத தாங்க பார்க்க போறோம். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எருமையா? நான் இந்த கோட் படத்துல இருந்தே வந்துடுறேனே. கோட் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போட் ஆகட்டும் சரி, இப்போ வந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கண்கள் ஆகட்டும் சரி, அவ்வளவு மொக்கையாவா இருக்குது, கேட்கவே முடியல. ஆனா அப்படிலாம் கிடையாதுங்க. அவ்வளவு ஏன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போட விட இந்த சின்ன சின்ன கண்கள் அவ்வளவு பிரமாதமா இருக்குது. அதுவும் தளபதியுடைய அந்த மெல்டிங்கான வாய்ஸ்ல ஒரு மெலடியை கேட்கும் பொழுது அப்பப்பப்பப்பா. மழை பொழிகிற இரண்டாம் நாளில் விழும் துளியில் மாசில்லை. அப்ப என்னத்தான் பிரச்சனை? ஏன் யுவனை போட்டு எல்லாரும் அடிச்சுன்னு இருக்கானுங்க? அந்த பழைய யுவன் தான் எங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னத்தான் பாட்டோ இப்போ ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய கிளிம்ஸ்ல இருக்கக்கூடிய பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த பாட்டுலயும் அந்த கிளிம்ஸோட பிஜிஎம்ல அந்த ஒரு அது மிஸ் ஆகுதுங்க. எதுடா மிஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்க. இப்போ உங்களுக்கே தெரியாத ஒரு சாங்க புதுசா கேக்குறீங்கன்னு வைங்க. அந்த சாங்க கேட்கும் பொழுது யோ இந்த பாட்டு அனிருத்தாயா போட்டது, இல்ல யுவனா போட்டது, இல்ல ஹாரிஷா போட்டது, இல்ல இமானா போட்டதுன்னு ஏதோ ஒரு மியூசிக் டைரக்டருடைய பேரை சொல்ல வைக்குதுல, அந்த அதுதாங்க இதுல மிஸ்ஸிங். புரியுற மாதிரி சொல்லணும். ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒரு பர்சனல் டச்ன்றது இருக்கும். இந்த பர்சனல் டச் தான் எனக்கு அனிருத்தோடைய சாங் பிடிக்கும், எனக்கு யுவனோட சாங் பிடிக்கும்னு நமக்கு அந்த பாட்டை தனியா ஐடென்டிஃபை பண்ண வைக்குது. அவ்வளவு ஏன் அந்த பர்சனல் டச்சுக்கு தான் நாங்க ஃபேனாவே இருப்போம். ஆனா ரீசெண்டா வரக்கூடிய யுவனுடைய சாங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ அந்த யுவனோட டச் இல்லாம வெறும் பிளெயினா இருக்க மாதிரியே ஃபீல் ஆகுது. முக்க பாட்டெல்லாம் அதிகரிச்சிருச்சு, பழைய யுவனை காணோம். பழைய யுவன் வேணும் சார். இப்போ ரீசெண்டா வந்து யுவனுடைய ஆல்பம்ஸ்ல நல்லா இருக்க சாங்ஸ் கொஞ்சம் ட்ரெண்டியா போன ஆல்பம்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்டா யுவனோட நல்லா இருந்த ஆல்பம்னா அது லவ் டுடே தான். அந்த படத்துல பிஜிஎம்மே கூட நல்லா பண்ணிருப்பாப்ல. ஆனா அந்த படம் எப்போ வந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன், 2022. அதுக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்குமே நிறைய படத்துக்கு மியூசிக் பண்ணிட்டாப்ல. ஈவன் தோ நல்லா ஓடின படத்துக்கு கூட இந்த இயர் ரிலீஸ் ஆன கருடன், ஸ்டார், லாஸ்ட் இயர் வந்த காஞ்சூரிங் கண்ணப்பன்னு ஓரளவு நல்லா ஓடின படங்களுக்கெல்லாம் கூட மியூசிக் பண்ணிருக்காப்ல. ஆனா இது எதுலையுமே சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஆல்பம் கூட கிடையாது. இது எந்த அளவு தூரத்துக்கு இருக்குன்னா, ஸ்டார் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா புதுப்பேட்டைக்காக யுவன் பண்ணியிருந்த ஒரு நாளில் சாங் எடுத்து ரீயூஸ் பண்ணிருப்பாங்க. ஏயா அவ்வளவா யுவன் காஞ்சி போயிட்டாப்ல? பழைய யுவன் வேணும் சார். சரியா, எங்களுக்கு இப்ப பழைய யுவன் வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? எங்க தான் போனார் இங்க பழைய யுவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தாங்க அனலாக் மியூசிக் ப்ரொடக்ஷன்னா என்ன, டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டி இருக்குது. என்னத்தான் எங்களோட டே டு டே லைஃப்ல தாத்தா வாராரு விசில் போடுக்கலாம் வைப் பண்ணாலும் நைட்டானா இளையராஜா தேவைப்படுறாருல, இங்க தாங்க அனலாக் மியூசிக் ப்ரொடக்ஷன் உள்ள வருது.
இந்த அனலாக் மியூசிக் ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, இளையராஜாவுடைய காலங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படத்துக்கு மியூசிக் போடணும்னா முதலாவது அந்த மியூசிக் அந்த பாட்டு எப்படியெல்லாம் வரப்போகுதுன்றத தன்னோட கற்பனையில உருவாக்கி அதுக்கு என்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணுமோ அதை அவங்களே ரியலாவோ இல்ல அதுக்கான டீமை வச்சோ வாசிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணி அதை மியூசிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க. இதைத்தான் அனலாக் மியூசிக் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. இதுல எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் என்ன மாதிரியான மியூசிக் வந்தாலும் அது அவங்களுடைய கற்பனையில உருவாக்கி அவங்களா வாசிச்சதா இருக்கும். அதனால தான் இன்னைக்குமே கூட இளையராஜாவுடைய சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளவு ஆத்தென்டிக்கா ஒரு சோல்ஃபுல்லா இருக்கிறதுக்கான காரணம். ஆனா இண்டஸ்ட்ரி டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகும் பொழுது தான் பிரச்சனையே வருது இந்த டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷனுடைய என்ட்ரி. இப்போ இந்த டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன்னா என்னன்னா, முன்ன இருந்த மாதிரியே மியூசிக் அவங்களே வாசிச்சு அவங்களே தான் ரெக்கார்ட் பண்ண போறாங்க. என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா இங்க பல மியூசிக் சாஃப்ட்வேர்ஸும் அதுல இருக்கக்கூடிய ஆடட் அட்வான்டேஜஸ் ஆன டிஜிட்டல் டூல்ஸ், ஆல்ரெடி அதுலயே இருக்கக்கூடிய லூப்ஸ், டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன்ஸ், வர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஜிட்டல் எஃபெக்ட்ஸ்னு இதெல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. உண்மையா சொல்லணும்னா 1986ல உலகநாயகன் கமலஹாசன் இளையராஜா கூட்டணியில வெளிவந்த விக்ரம் படத்திலேயே இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி எல்லாம் மியூசிக் இண்டஸ்ட்ரிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஆனா கொண்டு வந்த ஸ்டார்டிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வரைக்கும் அனலாகா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததை டிஜிட்டலா ரெக்கார்ட் பண்றதுக்கு மட்டுமே தான் இதை யூஸ் பண்ணாங்களே தவிர இதுல இருக்கக்கூடிய நான் முன்ன சொன்ன மாதிரியான ஆடட் அட்வான்டேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ண கிடையாது. தென் இந்த ஏஆர் ரஹ்மான், யுவன், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களுடைய என்ட்ரி எல்லாம் இவங்கெல்லாம் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும் பொழுது இண்டஸ்ட்ரி எப்படி இருந்ததுன்னா ஸ்டில் மியூசிக் இண்டஸ்ட்ரி ட்ரெடிஷனல் மியூசிக் நம்பி தான் இருந்தது. அந்த மியூசிக்க அந்த பாட்டை மேலும் மெருகேற்ற ஒரு டேஸ்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக மட்டுமே டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தொடங்குறாங்க. அதுதான் யூசுவலா சொல்லுவாங்க இந்த ஏஆர் ரஹ்மான்லாம் வந்த புதுசுல ஒரு இசை புரட்சியே கொண்டு வந்தாருன்னு. ஒரு பெரிய லெஜெண்ட் வந்து அப்படியே கோல் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படியே இளையராஜா. அது நடுவில் ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து அப்படி நிப்பாட்டி போட்டு அடிச்சு விரட்டிட்டான், உருட்டிட்டான். இந்த ஏஆர் ரஹ்மான், யுவன், ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்களுடைய மியூசிக் ஜர்னியோட ஸ்டார்டிங் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா ஒரு பாட்டுக்கான மியூசிக் அதுக்கு தேவையான அந்த பேஸ் இருக்குதுல்ல அது அவங்களே தான் உருவாக்குனாங்க. அவங்களே தான் அதை வாசிச்சு அதை கிரியேட் பண்ணாங்க. ஆனா அதுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு ஆடட் அட்வான்டேஜ் கொடுக்கணும்ன்றதுக்காக மட்டுமே தான் நான் முன்ன சொன்ன மாதிரியான டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தொடங்குறாங்க. சோ அப்போலாம் பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் ஸ்டில் ட்ரெடிஷனல் மியூசிக்கை நம்பி இருந்ததால அந்த சோல்ஃபுல்னஸ் அவங்களுடைய பாடல்கள்ல இருந்தது. அதுதான் நீங்கெல்லாம் இப்ப சொல்லக்கூடிய அந்த பழைய யுவன், பழைய ஏஆர் ரஹ்மான், பழைய ஹாரிஸ் ஜெயராஜ் இவங்கெல்லாம் அவங்களுடைய ஓன் மியூசிக்கு டிஜிட்டல் டூல்ஸ் மூலமா ஒரு டேஸ்ட் கொடுத்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த அனிருத் காலம் ஸ்டார்ட் ஆகுச்சு. இதுக்கு நான் அனிருத் காலம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணமும் இருக்குதுங்க. இந்த டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷனுடைய பீக் தாங்க இந்த லூப் எல்லாம். லூப்ஸ்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது. இந்த மியூசிக் சாஃப்ட்வேர்ஸ்லயோ இல்ல ஆன்லைன்லயோ மியூசிக் ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கலாம் ஓனா ஒரு மியூசிக்கை கிரியேட் பண்ணி அதை சேல்ஸுக்காக வச்சிருப்பாங்க. அதை யாரு வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம். நீங்களும் நானும் யாரு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதோட பீக் தான் ஏஐ வச்சு ஜஸ்ட் வாயில ஹம் பண்றது மூலமா இப்போ மியூசிக்கை கிரியேட் பண்ணிட முடியுது. இதுதான் ஃபியூச்சருமே கூட. சரி, நம்ம மேட்டருக்கு வருவோம். இப்போ இந்த அனிருத்தோட என்ட்ரி எல்லாம் டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன் பீக்ல இருந்த பீரியட்ல நடக்குது. சோ இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும் பொழுதே மனுஷன் கரண்ட்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அதை பத்தின பக்காவான நாலேஜோட உள்ள வராப்ல. என்ன கேட்டா வைதிஸ் கொலவெறியில இருந்து கோகோ படத்துல வந்த கல்யாண வயசு தான் சாங், இப்போ இந்தியன் 2ல வந்திருக்கக்கூடிய ஆல்பம்னு அனிருத் போட்டிருக்கக்கூடிய எல்லா மியூசிக்லயும் கண்டிப்பா ஒரு லூப்பாவது யூஸ் பண்ணாத சாங்கே கிடையாதுன்னு சொல்லலாம். அதுவும் இந்த கல்யாண வயசு சாங்கெல்லாம் லூப்புக்கு சொந்தக்கான காப்பிரைட் அடிச்சு யூடியூப்ல இருந்து தூக்குன விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போல இன்னைக்கு தேதிக்கு லூப் யூஸ் பண்ணாத மியூசிக் டைரக்டர்ஸே கிடையாது. அவ்வளவு ஏங்க லூப் யூஸ் பண்ணாதவே மியூசிக் டைரக்டரே கிடையாதுன்ற நிலைமைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். Flashback, thought you got mad, then he didn't crack that. In and out of Dolo when a new mass. Flashback, thought you got mad, then he didn't crack that. In and out of Dolo when a new mass. எல்லாரும் அட்டெண்ட் பண்ணீங்க. பழைய யுவன் எங்க? சரி, இப்போ அந்த பழைய யுவன் எங்க அப்படின்ற மேட்டருக்கு வருவோம். நான் முன்ன சொன்ன மாதிரியே இந்த யுவன், ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் இவங்க எல்லாம் எப்படி பழக்கப்பட்டவங்கன்னா ஒரு சோல்ஃபுல்லான மியூசிக் அவங்களே கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கான டேஸ்ட்டை கூட்டணுன்றதுக்காக மட்டுமே டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. ஆனா காலப்போக்கில் இந்த டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷனுடைய வளர்ச்சி இவங்களையும் முழுக்க முழுக்க டிஜிட்டலி என்ன அவைலபிளா இருக்குதோ அதை வச்சு மட்டுமே மியூசிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி மாத்திருச்சு. அந்த சோல்ஃபுல்லான மியூசிக் காணாம போயிருச்சு. இதை இன்னுமே புரியுற மாதிரி சொல்லணும்னா இண்டஸ்ட்ரிக்குள்ள புதுசா வந்த அனிருத் மாதிரி
மாதிரியான யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன்ல என்னமோலாம் வித்த காட்டி மாஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இவங்களும் ட்ரெண்ட்ல இருக்கணும்ன்றதுக்காக இந்த டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷனுக்குள்ள வரத்தான் செய்வாங்க. அது போல தான் வந்தாங்களும் கூட. அப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மியூசிக் ப்ரொடக்ஷன்ல மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் ஓனா மியூசிக் போடுறதே கிடையாதா ப்ரோ? எல்லாருமே லூப்பை தான் வாங்கி யூஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்பவுமே கூட ஒரு சில சாங்ஸுக்கான பேஸ் இருக்குதுல, அது அவங்க தான் கிரியேட் பண்றாங்க. ஆனா நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த டேஸ்ட் இருக்குதுல, அந்த டேஸ்ட்டை கொடுக்கணும்ன்றதுக்காக கன்சியூம் பண்ற லூப்ஸ் மாதிரியான டிஜிட்டல் டூல்ஸ் எல்லாம் அதிகமாயிருச்சு. இன்னுமே கூட புரியுற மாதிரி சொல்லணும்னா, முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர்ஸ் உடைய ஓன் கிரியேஷன், அந்த சோல்ஃபுல்லான மியூசிக் இருக்குதுல, அது 90%னா டிஜிட்டல் டூல்ஸ் உடைய ஹெல்ப் ஒரு 10%ஆ இருந்தது. ஆனா இப்போலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர்ஸ் உடைய அந்த ஓன் கிரியேஷன், அந்த சோல்ஃபுல்லான மியூசிக் இருக்குதுல, அது வெறும் 10%ஆவும் டிஜிட்டல் டூல்ஸ் உடைய ஹெல்ப் 90%ஆ இருக்குது. சுருக்கமா சொல்லணும்னா டிஜிட்டல் டூல்ஸ் சரியா யூஸ் பண்ண தெரிஞ்சவன் மாஸ் காட்டுறான், அவ்வளவுதான். சோ அந்த சோல்ஃபுல்லா மியூசிக் போட்ட யுவன் டிஜிட்டலி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும் பொழுது அவரால் அதை சரியா பேலன்ஸ் பண்ண முடியாம போனதுதான் பழைய யுவன் தொலைஞ்சு போனதுக்கு காரணம். இது இளையராஜா ஒரு ഇന്റർവ്യൂവിൽ അഴകാ சொல்லிருப்பாப்ல. ഇപ്പോൾ സംഗീതം എന്ന് പറയുമ്പോൾ ഈ ഇലക്ട്രോണിക്സിനുடைய ഡോമിനേഷൻസ് ഒരുപാടായി. ഇപ്പോൾ ഞാൻ പറയാൻ പോകുന്നത്, ഞാൻ വാസിക്കാത്ത ഒരു സൗണ്ട് വരുന്നുണ്ടെങ്കിൽ ഇതുപോലെ ചിപ്സ് മ്യൂസിക്കായി, പ്ലാസ്റ്റിക് മ്യൂസിക്കായി, ഇത് ഞാൻ ക്രിയേറ്റ് ചെയ്ത മ്യൂസിക്കാണ് എന്ന് പറയാൻ എങ്കിൽ കമ്പോസർ അല്ല, ഇത് ഞാൻ ക്രിയേറ്റ് ചെയ്തതല്ല, എന്റെ ബുദ്ധി കൊണ്ട് ചെയ്തതല്ല. ഇറ്റ്സ് ആൾറെഡി അവൈലബിൾ. ഒരു ചെങ്കൽ ഉണ്ടല്ലേ, ചെങ്കൽ ആൾറെഡി ഇருக்கு, അതെടുത്ത് വെച്ച് വീട് കെട്ടുന്നുണ്ട്, പിന്നെ ഉണ്ടാക്കുന്നുണ്ട്. then what's the composer is doing on that? சரிப்பா, இந்த லூப்ஸ் டிஜிட்டல் டூல்ஸ் இதெல்லாம் பாய்க்கிறது தப்பில்லையாப்பா. யாரோ எவரோ போட்ட மியூசிக்கை இவங்க வாங்கி அதை ஹிட் பண்றாங்க பாத்தீங்களா, இதெல்லாம் தேவையே இல்லைன்ற அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னா இது தப்பே இல்லைன்னு சொல்லுவேங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே மியூசிக்கை ப்ராப்பரா கத்துக்கிட்டு உள்ள வந்தவங்க தான். அவங்களுக்கெல்லாம் சுயமா ஒரு மியூசிக் பண்ணிட முடியும். ஆனா பண்ண மாட்டேன். ஆனா அப்படி பண்ணும் பொழுது அது ட்ரெண்ட் அவுட் ஆகுறதும் இல்ல, அப்படி எல்லாம் ஆகிருமோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். இல்ல இந்த லூப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது இந்த பாட்டை இன்னுமே கூட பெட்டரா பண்றோம் அப்படின்ற கான்பிடென்ட் அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எதை வேணாலும் யூஸ் பண்ணி மியூசிக் பண்ணட்டும், அது தப்பே கிடையாது. பட் இதெல்லாம் யூஸ் பண்றோம் பேர் வழி அப்படின்னு ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர்ஸுமே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பர்சனல் டச் தாங்க, அவங்களுடைய தனித்துவம் இருக்குதுல்ல, அந்த பர்சனல் டச் அதை மறக்கடிக்கிற மாதிரி பண்றது தாங்க தப்பு. ரீசெண்டா யுவனுடைய ஒரு இன்டர்வியூ பார்த்துட்டு இருந்தேங்க. அதுல அந்த இன்டர்வியூ பண்றவர் கேட்கிறாரு, சார் எல்லாருமே அந்த பழைய யுவன் இந்த பழைய யுவனோட ஸ்டைல்ல 7G ரெயின்போ காலனி, யாரடி நீ மோகினி, இந்த மாதிரியான ஒரு ஆல்பம் ஸ்டைல்ல ஒரு பாட்டு வராதா சார் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு மனுஷன் சிம்பிளா ஒரு ஆன்சர் சொல்றாப்ல, என்னன்னா நான் எந்த ஒரு பாட்டு பண்ணும் பொழுது அது இப்படி வரணும் அப்படி வரணும்லாம் பண்றது கிடையாது, நான் ஒன்னு பண்றேன், அது சம்டைம்ஸ் மேஜிக்லாம் ஒன்னு வந்துருது, இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டாப்ல. ஆனா என்ன கேட்டீங்கன்னா யுவன் நினைச்சா கண்டிப்பா பழைய யுவனை கொண்டு வந்துட முடியுங்க. இதை ஏன் சொல்றேன்னா, நம்ம சேனல்லேயே எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் உடைய காப்பி லிஸ்ட்டுமே இருக்குது. பட் யுவனோட வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எந்த ஒரு பாட்டையும் அதை அப்படியே ஈயடிச்சான் காப்பி அப்படின்னு பண்ணிருக்க மாட்டாப்ல. எக்ஸெப்ட் 1-2 தவிர எல்லா பாட்டுமே ஒரு பாட்டை இன்ஸ்பயர் பண்ணி இவர் ஒன்னு புதுசா பண்ணிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியிலேயே லூப்ஸை குறைவா யூஸ் பண்ணி பாட்டு போடக்கூடிய ஒரு சில மியூசிக் டைரக்டர்ஸ்ல யுவனும் ஒருத்தர் நினைக்கிறேன். பட் ஹோப் கோட் படத்தோட ஆல்பம் அண்ட் பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு நம்புவோம். சரிப்பா, அந்த பழைய யுவன் எங்க போனாரு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம்ல. இப்போ இந்த கோட் படத்துக்கு வருவோம். இந்த கோட் ஏன் ஒரு ஹோப்பே இல்லாம எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இருக்குது? யோ லோகி, நீ தாயா கரெக்ட். எப்பா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ், நீங்க தாயா கரெக்ட். இந்த மெட்ராஸ்க்கு நீ தான்டா கரெக்ட், நீ தான் கரெக்ட். வாரத்துக்கு ஒரு அப்டேட், போஸ்டர், கிளிம்ஸ், கிளிப்ஸ்னு எதுனாவது ஒண்ணு வச்சு ஒரே பரபரப்பாவே வச்சிருப்பீங்கன்னு நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, தளபதி, வெங்கட் பிரபு, அப்புறம் அந்த ஏஜிஎஸ் அர்ச்சனாக்கா இவங்க எல்லாம் பிளான் பண்ணி தான் வாலண்டியரா ஹோப்பே இல்லாம வச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் இந்த லியோ பையன் தான். லியோ படம் பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளிவந்த படம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த படம் எதிர்பார்த்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சா அப்படின்னா 50-50 தான். படம் வசூல் ரீதியா வெற்றியா அமைஞ்சிருந்தாலுமே கூட விமர்சன ரீதியா மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. இதுக்கு காரணம் இந்த படத்துடைய ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். எந்த ஒரு பொருளா இருந்தாலுமே கூட ஓவரா அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுத்துட்டு அந்த பொருளை எவ்வளவு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்தாலும் அது சப்புன்னு தான் இருக்கும். ஆனா இதுவே எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சுமாரான ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி மக்களுக்கு கொடுத்தா அது சூப்பரா ஃபீல் பண்ண வச்சிரும். சோ ஐ திங்க் கோட் படத்துடைய டீம் செகண்ட் ஆப்ஷனை தான் ட்ரை பண்றாங்க போல. பிகாஸ் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் வந்த போலாம் அதுல சின்ன வயசு தளபதியை பார்த்துட்டு யோ என்னையா பொம்மா மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படிதான் படம் பூரா காட்ட போறீங்களா அப்படின்னு ட்ரோல் பண்ணாங்க. தென் ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே கூட மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்தது. ஆனா இப்போ கிளிம்ஸ்ல வந்த தளபதி எல்லாம் பார்த்துட்டு அப்பாடா இவனுங்க ஃபர்ஸ்ட் லுக்ல காட்டின மாதிரி டீஏஜிங் பண்றேன்னு சோக் பண்ணல அப்படின்னு ஒரு பெருமூச்சு வந்ததுல. தென் செகண்ட் சிங்கிளுமே கூட நல்லாவே தான் இருந்தது. பட் மிக்ஸ்டான ரிவ்யூஸ் வந்தது. அண்ட் இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, படத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய போஸ்டர்ஸ் அண்ட் அப்டேட் போஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா ஒரு ஒர்க் பண்ணிருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் பண்ணணுமோ அவ்வளவுதான் பண்ணிருப்பாங்க. சோ இதெல்லாம் வாலண்டியரா எக்ஸ்பெக்டேஷன்ஸை டம்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக கோட் டீம் பண்ணக்கூடிய சரி வேலையே தவிர வேற எதுவுமே கிடையாது. அண்ட் இந்த கிளிம்ஸை பார்க்கும்போது படம் கொஞ்சம் சைஃபை மாதிரி எல்லாம் தோணுது. ஜெமினி மேனுடைய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் சொல்றாங்க. பட் ஹோப் படம் நல்லா இருக்கும்னு நம்புவோம்.
நம்புவோம், வரட்டும் பார்ப்போம். ஸோ இதாங்க இன்னைக்கான வீடியோ. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லையும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி கேட்டிருந்தீங்க ப்ரோ அந்த கிளிம்ஸை பத்தி பேசுங்க, செகண்ட் சிங்கிளாவை பத்தி பேசுங்கன்னு. பட் எனக்கு இந்த டாபிக்ல ஒரு வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு, பேசிட்டேன். ஸோ நீங்க பழைய யுவன் காணாம போனதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ வளம போல தாங்க நம்ம சோஷியல் மீடியா லிங்க் கீழே சும்மாவே கிடக்கும், போற போக்கில் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரை நன்றி, வணக்கம். பரோட்டா நல்லா இல்லைன்னா நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அப்படின்னு நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல பரோட்டாவை போட வேண்டியது மாஸ்டரோட வேலை. பரோட்டா நல்லா வர்ற வரைக்கும் மாஸ்டர் போடணும். மூட்டு உங்க மாஸ்டர் நல்ல பரோட்டா போட சொல்லுங்கடா.